அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த 3 நாடுகளும் வந்து போர் தொடங்கி ஒரு வாரம் வந்து போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே இந்தியா வந்து மௌனம் காக்குறது ஏன்? அப்படின்னு சொல்லி காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதில வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு போர் கப்பல தாக்கி அழிச்சிருக்காங்க. அது வந்து ஈரானுடைய பயிற்சியாளர்கள் இந்தியாவுல வந்து பயிற்சி எடுத்து, இங்கிருந்து போறதுக்கு ரெடியா இருந்திருக்காங்க. இந்தியா நடத்தியிருக்க இந்த பயிற்சியில பங்கேற்றிருக்க ஈரானிய போர்க்கப்பல தான் வந்து தாக்கி அழிச்சிருக்காங்க அமெரிக்கா. ஸோ இத வச்சு இன்னுமே வந்து இந்தியா வாய் திறக்கவே மாட்டேங்குது. பிரதமர் மோடி ஏன் இன்னும் மௌனம் காத்துட்டு இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு. இன்னொரு விஷயத்தையுமே வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஈரான்ல நடந்த முக்கிய படுகொலைகள் இத பத்தியுமே வந்து இந்தியா வாய் திறக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெயராம் ரமேஷ். இந்த விஷயத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஸ்கூல் விஷயத்துல வந்து இவ்வளவு பெரிய இறப்பு ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு இழப்புகள் வந்து பெற்றோர் வந்து சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஈரான்ல நடந்ததுலயே ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூலை வந்து தாக்கி அழிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து எவ்வளவு ஸ்கூல் பசங்க இருந்திருப்பாங்க, அவங்களுடைய கனவுகள் என்னவா இருந்திருக்கும், எதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இதை பற்றி இந்த மாதிரி ஒரு வார் நடந்துட்டுருக்கு அப்படின்னு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறமா, இவ்வளோ படுகொலைகள் நடந்ததுக்கப்புறமாவும் இந்தியா மௌனம் காக்கிறது வந்து ஒரு சந்தேகத்தை கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இதை நம்ம சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது எப்ஸ்டின் ஃபைல்ஸோட ஒப்பிட்டு பேசியிருந்தாங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து ரிலேட் ஆயிருந்தாங்க. அதனால தான் இந்த 7 பேரும் வந்து ஒவ்வொரு நாள் வந்து வாய் திறந்ததுனால அகைன் இந்த 2 நாட்குள்ள 2 போர்கள் வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 7 நாள் 7 பேர் மன்னிப்பு கேட்டதை தாண்டி இந்த வார் இவ்வளோ தூரம் போகும்போதும் ஏன் இந்தியா வாய் திறக்கல அப்படின்னு சொல்லி காங்கிரஸினுடைய மூத்த தலைவரான ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ இதுக்காவது உரிய பதிலடி வந்து கொடுக்கப்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.